சண்டே லஞ்சுக்கு வந்து எக்கு கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எக்கு வந்து வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, தேங்காய், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் சோம்பு, சீரகம், மிளகு, மல்லி, அப்புறம் வீட்டில் அரைச்ச மசால் பொடி, அப்புறம் இது கூட வந்து கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிற போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கவும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை வந்து அது கூட சேர்த்துட்டு தண்ணி எவ்வளோக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து குழம்பு பதத்துக்கு சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மசாலா வாடையெல்லாம் போய் கொதி வரவும் அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த முட்டையில் சின்ன சின்னதாக அங்கங்கே கீரால் போட்டுட்டு அப்படியே முட்டையை வந்து அது கூட சேர்த்துற போகிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பராக வந்து எக்கு கிரேவி வந்து ரெடி ஆகிடும். அண்ட் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள்.